கூகுள்காரன் ஜெமினியை இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது சும்மா ஒன்றும் லான்ச் பண்ணல, ஃப்ரீ பேக்கேஜோட லான்ச் பண்ணுறான். அதுக்கு ஜியோ தேவைப்படுது. ஏன்னா ஜியோவில் 300 to 400 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுடைய ப்ராடக்டை ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் களத்தில் இறங்குனா. அதில் எப்படி ஒரு 200 மில்லியன் யூசர்ஸாவது கூகுளோட ஜெமினியை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. இப்போ அநேகமாக அது முடியக்கூடிய தருவாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக அவங்க கொடுக்கக்கூடிய 3 பிளானில் ஒரு பிளானை எடுத்தே ஆகணும். இப்போ அவன் ஒரு 2000 ரூபா பிளானை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கூகுளோட ஜெமினியில் ஒரு புது செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்கான். அதுக்கு பேர் தான் ஸ்பார்க். இந்த ஸ்பார்க் என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், பேக்ரவுண்டில் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் இவனையே பார்த்துருவான், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு கூகுள்காரன் ஜெமினி மூலியமா நமக்கு தெரியப்படுத்துறான். இப்போ ஏஐ ப்ரோவை பயன்படுத்துறவங்களுக்கு இந்த ஸ்பார்க்கை பார்க்க முடியும். கூகுளோட ஜெமினியை ஃப்ரீயா பயன்படுத்துறவங்களுக்கு இந்த ஸ்பார்க்கை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க தான் சொல்லணும். சப்போஸ் அதை நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட வேலைப்பாடு என்னன்ட்டு. இப்போ வழக்கம் போல் வீடியோவை எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் இதை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுள்காரன் ஜெமினியில் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு செட்டப் அறிமுகப்படுது. இது அப்படியே வேலை செய்யாது. கூகுளுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்கு, அதோட நீங்க கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணும் போது நீங்க என்ன பண்ணலாம், ஸ்பார்க் மூலியமா எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருப்பா ஏன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவனே அதுக்குண்டான எல்லாத்தையும் செஞ்சிருவான். வர்ற ரிப்ளைக்கும் அவனவே பதில் ரிப்ளையும் கொடுத்துருவான். இந்த மாதிரி ஒரு வேலையை தான் இந்த ஸ்பார்க் செய்யறோம். ஈவன் நீங்க இல்லைன்னா கூட பேக்ரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு நீங்க கொடுத்த கமெண்டுக்கு தீயா வேலை பார்ப்பான். ஆனா இதுல ஒரு சில சட்ட சிக்கல் இருக்கு, அதுல ஒரு சில ஆபத்துகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுடைய அந்த பாலிசியில படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்ப என்ன பண்ணுவோம், அந்த செட்டிங் எங்க இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல லைட்டா காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. மிச்ச சொச்ச விவரங்களை நான் கடைசியில் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் ஜெமினியை நான் ஓப்பன் பண்றேன். டாப் லெஃப்ட்ல 2 லைன். இந்த ஸ்பார்க்கை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், செட்டிங்ஸ்குள்ள போறேன். பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அதுக்குள்ள போறேன். இங்க கனெக்டட் ஆப்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போறேன். இப்போ கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ் இருக்குன்னா இதுக்குள்ள ஜிமெயில், கேலண்டர், டாக்ஸ், டிரைவ், கீப், டாஸ்க், கூகுள் சர்ச், அப்புறம் கூகுள் போட்டோ. சரிங்களா? இதை நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், கூகுளோட சர்ச் சர்வீஸை மட்டும்தான் கனெக்ட் பண்ண போறேன் இந்த கூகுளோட ஸ்பார்க்கோட. இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். டாப் லெஃப்ட்ல 2 லைன். இப்போ கூகுள் ஸ்பார்க் அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இது டிஸ்பிளே ஆகும். யூஸ் ஸ்பார்க், டிஸ்கிரைப் டாஸ்க், இதுல போயிட்டு கிரியேட் டுடே டெக் நியூஸ் இன் இங்கிலீஷ், டெய்லி டெக்னாலஜி நியூஸ் இவனாவே ரெடி பண்ணி நமக்கு தரப்போறான். அதுக்குண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பேக்ரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு. நவ் அப்படின்னு போட்டிருக்கா பாரு, வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கொடுத்த கமாண்டை தட்டி பார்த்தா பாரு, ஹியர் இஸ் அ ரவுண்ட் அப் ஆஃப் டுடேஸ் கீ டெக்னாலஜி நியூஸ் அண்ட் டெவலப்மெண்ட். கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் கூகுள் ஸ்பார்க். நான் கூகுளோட சர்ச் தான் பயன்படுத்துறேன். என்னோட இமெயிலோ மற்ற விஷயங்களை நான் கனெக்ட் பண்ணல, கூகுளோட போட்டோஸை கூட கனெக்ட் பண்ணல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுக்காக நான் கூகுளோட சர்ச்சை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இதுல எல்லாமே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை தட்டி கூட நீங்க உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். நம்ம என்னெல்லாம் கூகுள் ஸ்பார்க் மூலியமா பார்க்குறோமோ அதோட டேட்டா எல்லாமே நம்மளுடைய ஃபோன்லயோ லேப்டாப்லயோ அதாவது டிவைஸ்ல ஸ்டோர் ஆகாது. அது எல்லாமே என்ன ஆகும்னா கூகுளோட சர்வர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போய் அது கன்ஃபார்ம் பண்ணி என்கிரிப்டடாக நமக்கு ரிப்ளையாக வருது. சரிங்களா? ஏன்னா நம்ம அனுப்பக்கூடிய விஷயங்கள் சில சமயங்கள்ல வைரஸாக கூட மாறலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்ம டிவைஸில் சேமிக்காமல் அவங்களுடைய சர்வர் மூலியமாக போய் அங்கேருந்து நமக்கு ரிப்ளை வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், கூகுள்காரர் என்ன சொல்கிறான்னா, நம்முடைய டீட்டெயில்ஸ் அத்தனையும் தேர்ட் பார்ட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தேவைப்பட்டால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கூகுள்காரனே என்ன சொல்றான்னா, மருத்துவம், சட்டம், அப்புறம் நிதி, இந்த மாதிரி 3 விஷயங்களை இந்த கூகுள் ஸ்பார்க் மூலியமா செய்யறத நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த கூகுள் ஸ்பார்க்கோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் தான். அதாவது பேக்ரவுண்ட்ல உட்காந்துட்டு நீங்க போட்ட கட்டளையை முறையா செய்யும். நீங்க அந்த ஸ்பாட்ல இல்லைன்னா கூட
இவனே என்ன பண்ணுவானா எல்லாத்தையும் செஞ்சிருவான். அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த ஜெமினி ஸ்பார்க்கில் கொடுத்துருக்கான். இப்போ பீட்டா வெர்ஷனில் கொடுத்துருக்கான். சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அதனால மக்களே கவனமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு இதை பயன்படுத்தணும் ஆசையாக இருந்துச்சுன்னா கூகுளோட சர்ச்சை கனெக்ட் பண்ணி பயன்படுத்துங்க. மற்றபடி இமெயிலு, கூகுள் ஃபோட்டோஸு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பயன்படுத்துறாதீங்க, வேற மாதிரி போயிடும். இப்போ உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா டாப் லெஃப்ட்ல 2 லைன், பாட்டம் ரைட்ல கியர் ஐகான், அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஜெமினி ஸ்பார்க் செட்டிங் அங்கே கொடுத்துட்டு உங்க டேட்டாவெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த பாருங்க, டெலீட் ரிமோட் ப்ரௌசர், இதுவும் அதுதான். அதாவது ஃபோனில் சேர்க்காம அவனுடைய ரிமோட் ப்ரௌசரில் சேர்த்து வச்சிருப்பான். அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடாதுப்பா என் டேட்டா, நான் பார்த்ததெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இதை டெலீட்னு கொடுத்துருங்க. சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், கொடுத்துருங்க, டெலீட் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி டெலீட் ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் டேட்டா, இதை நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இப்படி டெலீட் கொடுத்துருங்க. இப்போ டேட்டாவெல்லாம் நம்ம டெலீட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இது வேண்டவே வேண்டாம், நான் இதை வந்து யூஸ் பண்ண போறது இல்லை மறுபடியும் அப்படின்னா மேலே பாருங்க, டர்ன் ஆஃப் ஜெமினி ஸ்பார்க், இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சென்டரில் ஒரு மெசேஜ் வரும். அதையும் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. டர்ன் ஆஃப் ஜெமினி ஸ்பார்க், டர்ன் ஆஃப். பேக் போயிடுவோமா? பாருங்க, மெசேஜ் வந்துருச்சா? ஜெமினி ஸ்பார்க் டர்ன் ஆஃப். அவ்வளவுதான். எப்படி பயன்படுத்தணும், எப்படி ஆஃப் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு வழியா நீங்க கூகுளோட ஜெமினியோட ஸ்பார்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதோட வேலை என்னன்ட்டு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இதை நீங்க ஒரு சாதாரண ஆளு பயன்படுத்துறதுனால எந்த வித நன்மையும் நடக்க போறது இல்லை. ஆனா இது யாருக்காக குறி வச்சு உருவாக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் பிஸியாக ஒரு 500 1000 மெயிலை கிரியேட் பண்ணி அனுப்பணும், அதே மாதிரி அதுக்குண்டான ரிப்ளையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு பல்கா அதுக்கு இந்த கூகுளோட ஜெமினியோட ஸ்பார்க் வந்து தீயா வேலை செய்யும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த ஸ்பார்க்கை பயன்படுத்தலாம். ஒரு இண்டிவிஜுவலா இதை பயன்படுத்துறது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனலி ஒரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த ஸ்பார்க் மூலியமா நீங்க மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி சட்டம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க இந்த ஸ்பார்க்கோட டிஸ்கஷன் பண்ணாதீங்க அப்படின்னு கூகுள்காரன் சொல்றான். அதுல உள்ள விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறேன். ஸோ மக்களே, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஸ்பார்க்கோட வேலை? ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்கள் கண்ணில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இதை பற்றி உங்களுடைய கருத்தை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நல்லா இதில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அல்லாய்.